பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் அருகே முறையான மருத்துவ படிப்பு படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட வேலாயுதம், பிரேம்தாஸ் ஆகியோரிடம் இருந்து மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்களை மருத்துவ குழுவினர் கைப்பற்றினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காவல் ஆய்வாளர் பேபி வழங்கினார். என் பேர் கமலிஷா. நான் சேலம் மாவட்டம் எடப்பாடி கிராமத்துலேருந்து வரேன். இங்கே டிஸ்ட்ரிக்ட் அளவில் மேட்ச் நடக்குது. இங்கே நிறையா குழுவினர்கள் வந்திருக்காங்க. அதில் எடப்பாடி சார்பாக கணேஷ் சிலம்ப குழு சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் டீமில் நிறைய பேர் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவலில் போகிறதுக்கு அரசு இல்லைன்னா தனியார் தொண்டு நிறுவனம் இதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக இடைநிலை ஆசிரியர்களின் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டையில் கரும்புகளை நியாய விலைக்கடைகளுக்கு அனுப்பும் பணியினை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒரு முழுநீள கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ராணிப்பேட்டை கூட்டுறவு கடன் சங்கம் வளாகத்தில் இருந்து கரும்புகளை வாகனங்கள் மூலம் நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட தலைவர் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்க மாநில தலைவர் செங்குட்டுவன் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர்களை அரசு ஊக்குவித்து பாராட்டுச் சான்றிதழ், ஊக்கத்தொகை மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஜல்லிக்கட்டில் மாடு எப்படி முக்கியமோ, மாடுபிடி வீரர்கள் எப்படி முக்கியமோ, வர்ணனை ரொம்ப கஷ்டம். காலிலேருந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பாத்ரூம் கூட போக முடியாது. காலில் ஏறினா சாயந்தரம் தான் இறங்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான தொழில். எப்படி ஜட்ஜ்மெண்ட் இது நம்மளோட கோர்ட்டில் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதோட மோசமானது. இப்போ கிரிக்கெட்டில் ரிப்ளை பண்ணி கொடுக்கலாம், கபடியில் ரிப்ளை போட்டு கொடுக்கலாம், அந்த இது தேடம் பேருக்கு போகலாம். ஆனால் ஜல்லிக்கட்டில் இப்படி கிடையாது. உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். அந்த பேசுகிற விஷயம் இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வெல்கம் பண்ணணும், மினிஸ்டர் வெல்கம் பண்ணணும், முதலமைச்சர் பாராட்டணும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எதிர்கட்சியை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், ஆளுங்கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். இது மாதிரி நிறைய கஷ்டமான சூழ்நிலை ஜல்லிக்கட்டு வர்ணனை. உலகமெங்கும் இருக்க ஜல்லிக்கட்டுலாம் ஒரு போய் பேசியிருக்கேன். எனக்கு வெளிநாடு முழுக்க பேசியிருக்கேன். எனக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அங்கீகாரம் கிடைக்கணும், தமிழக அரசு மூலமாக ஒரு விருது வழங்கணும்னு சொல்லி, ஊக்கத்தொகை வழங்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுக்க வந்திருக்கேன். ராசிபுரம் அருகே தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்த அரசு பள்ளி மாணவிக்கு கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கௌரி சங்கர் பவானி தம்பதியின் 14 வயது மகளான காயத்ரி டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு குண்டு எறிதல், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய மாணவி காயத்ரிக்கு பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் என பலரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்த காயத்ரி பொண்ணு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் செங்குந்தர் உயர்நிலை பள்ளியில் படிச்சுக்கிட்டு வராங்க. இவங்க லாஸ்ட்டாக எஸ்கேஎஃப் ஆர்கனைசேஷன் நடத்தின மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் டிஸ்கஸ் த்ரோ ஷார்ட் புட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணாங்க. அடுத்தது மாநில அளவில் 2ஆம் இடம் அதே டிஸ்கஸ் த்ரோ ஷார்ட் புட்டில் ப்ளேஸ் பண்ணாங்க. அவங்க ஆர்கனைசேஷன் மூலயமா நேஷனல் அளவில் நடைபெற்ற டெல்லியில் நேரு ஸ்டேடியமில் நடைபெற்ற டிஸ்கஸ் த்ரோ அந்த ஷார்ட் புட் ஈவெண்ட்டில் டிஸ்கஸ் த்ரோவில் 3rd பிளேஸும், ஷார்ட் புட்டில்
செகண்ட் பிளேஸும் வின் பண்ணி நம்ம குருசாமிபாளையம் ஊருக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அதாவது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா குருசாமிபாளையத்திலேருந்து ஒரு மாநிலத்தை விட்டு நேஷ்னல் போகிற முதல் பொண்ணு வந்து காயத்ரி தேவி அப்படிங்கிறது எங்கள் செங்குந்தர் ஸ்கூலுக்கும் எங்கள் ஊருக்கும் வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காட்டுக்குள் முகாமிட்டிருந்த யானை கூட்டங்கள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து வாழை, தென்னை, கொள்ளு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின. தகவலறிந்து சென்ற வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வன விலங்குகள் நிலங்களுக்குள் வராமல் தடுக்கவும், சேதமடைந்த பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அரசு மருத்துவமனையில் காயமடைந்து வந்த நபருக்கு தூய்மை பணியாளரே தையல் போட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் தீர்த்தலிங்கம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சின்னாறு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. விவசாய பாசனத்திற்காக வலதுபுற கால்வாய் வழியாக வினாடிக்கு 400 கனஅடி தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் திறந்து வைத்து மலர் தூவினார். 140 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீர் மூலம் 4500 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KB அன்பழகன், நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.